வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாவா ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி கூட, நான், தோசை, இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 15 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பெப்பர் சிக்கனும் நல்லா கலர் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி வேக விடுறதுனால நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன்லேருந்து உங்களுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். கிரேவிலேருந்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.